நம பார்வதீபதயே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மயிலாடுதுறை சிவபுரம் வேதசைவாம பாடசாலை எனது குருநாதரை வணங்கி மகிழ்ந்து திருவெம்பாவை 15வது பாடலும் விளக்கம். ஓரொரு கால் எம்பெருமான் என்னென்றே நம்பெருமான், சீரொருகால் வாய்வோவால் சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவா, நெடுநாரை கண்களிப்ப பாரொருகால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால், பேரையர்க்கு இங்கென பித்துருவராமாறும் ஆருருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாருருவ பூன்முளையிர் வாயார நாம்பாடி, ஏருருவா பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். பாடலுடைய விளக்கம். அதாவது நம் தோழி எம்பெருமான எப்போவுமே நம்ம சதா சர்வகாலமும் தியானம் பண்ணிட்டுருப்பா, நினச்சிட்டுருப்பா. சுவாமியுடைய சிறப்பை பற்றி பேசும்பொழுது நிப்பாட்டவே மாட்டா, பாட்டு பேசிகிட்டே இருப்பா. விண்ணோர்கள், அதாவது தேவர்கள்லாம் யார் வந்தாலும் எனக்கு இவங்கெல்லாம் தெரியாது, எனக்கு சிவபெருமானை மட்டும்தான் தெரியும், எனக்கு சிவபெருமான் தான், வேறு யாரையும் எந்த கடவுளும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆற்றல். வேறு எந்த தேவனையுமே வணங்க மாட்டாலாம். அந்த சுவாமியுடைய தரிசனத்தில் ஒரு பித்து பிடிச்சவ மாதிரி, ஒரு பிரம்ம பிடிச்சவ மாதிரி நிற்பாங்க அப்படின்னு இந்த பாடலுடைய அம்சம், சாரம். இப்படிலாம் நம்ம சொல்லி அந்த குளத்தில் நீராடணும் அப்படிங்குது. இதனுடைய தத்துவம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் முன்னாடி யாருன்னா ஒருத்தர் நடந்து போய் உங்களை கிராஸ் பண்ணி போனால், நடந்து போனால், கடந்து போனால் நீங்கள் அவளை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறமா நீங்கள் அவங்களை கேட்பீங்க, நீ இந்த பக்கமாக போன அப்படிம்பீங்க. ஏன்னா, இல்லை நான் என்னை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் போனதே கவனிக்கலை. இது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். இந்த சிந்தனையில் தான் நாம் இறைவனை வணங்கணும். இந்த சிந்தனையில் நம்ம இறைவனை வணங்கும்போது நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியக்கூடாது. முழுக்க இறைவன் மேலே சிந்தனையோடு இருக்கணும், இறை பக்தியிலே இருக்கணும். இறை பக்தி நாம் நிறைய பாடல்கள் நிறைய சிந்திச்சிருக்கோம். இறை பக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கிறவங்கள்ட்ட தேசபக்தி இருக்கும். தேசபக்தி இருந்ததுன்னு சொன்னாக்கா யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க, நல்ல எண்ணங்கள் இருக்கும். சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாணவன் போய் டீச்சரை அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம், நம்ம செய்தியில் படிக்கிறோம், நியூஸில் பார்க்குறோம். நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் இந்த கலிகாலத்தில் நடக்குது. இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இறை பக்தி மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய பிடிப்பு. எப்படி ஒரு கப்பலுக்கு நங்கூரமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இறை மட்டும்தான், இறை நம்பிக்கை மட்டும்தான், வேதாகமங்கள் மட்டும்தான், திருக்குறள், திருமுறை, இதெல்லாம் தான். இந்த பக்தியை நாம் நிறைய வளர்த்துக்கணும். இந்த பக்தி அப்படிங்கிறது பசங்களுக்கு நாம் எப்படி சொல்லி கொடுக்கறது? இப்போ ஒரு பெரிய செல்வந்தர், ஏன் என்னடா எல்லா கதையிலையும் செல்வந்தர்னா, செல்வந்தர்கள் நம்ம எல்லாரையும் தவறாக சொல்லலை. ஆனால் சில செல்வந்தர்கள் வசதி உள்ளவங்க அப்படி தான் இருக்காங்க இந்த காலத்தில். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, பெரிய நோய், மனைவி வேண்டிக்கிறாங்க சுவாமிகிட்ட போய், இவருக்கு இறை பக்தி கிடையாது, ஒரு நாத்திகவாதின்னு வச்சுக்கலாமே. அவருக்கு சாமிலாம் கும்பிட மாட்டார், ஆனால் அவங்க மனைவி போய் சாமி கும்பிட்றாங்க, போய் வேண்டிக்கிறாங்க, சுவாமி இந்த மாதிரி எங்கள் புருஷனுக்கு ஒரு வியாதி வந்துடுது, நீங்கள் தான் ஓகே கொடுக்கணும், அப்படி அந்த வியாதி சரியாக போயிடுத்துன்னா எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்குது, அதில் ஒரு எது நல்ல பெரிய மாடோ, எனக்கு எது அதிகமாக லாபத்தை தருதோ, எது அதிகமாக பால் கறக்குதோ, பால் சுரக்குதோ அதை விற்று அந்த காசை நான் அவன் உண்டியில் போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அவருக்கு வியாதி சரியாக போயிடுது. இந்த விஷயத்தை புருஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் வேண்டின்ட்டேன், ஏம்மா இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிற, நீ 2 நாள் பொறுமையாக இருந்தால் எனக்கே சரியாக போயிருக்குமே, உன்னை யார் இந்த மாதிரிலாம் வேண்டிக்க சொன்னது? ஏன்னா அவர் பயங்கர கஞ்சத்தனம் உடையவர், அதுவும் சாமி காரியத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டார், மனுஷாளுக்கே கொடுக்காதவராக சாமி கொடுத்துட போகிறார். இல்லை இந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படிங்கிறார். சரி, நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நீ அந்த மாட்டை விற்ற காசை தானே நீ இது பண்ணணும்னு சொல்லிட்டு மாட்டை சந்தைக்கு ஓட்டின்னு போகிறார். அந்த மாடோடு சேர்ந்து ஒரு பூனையை ஓட்டிகிட்டு போகிறார். அவங்க வீட்டில் ஒரு பூனை வளர்க்குற, அந்த பூனையை கூட்டிகிட்டு போகிறார். மாடு பெரிய பசுமாடு,
அந்த மாட்டுடைய விலை வந்து ரூ. 1 அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா மாட்டோட விலை ரூ. 1? ஆமாம் ரூ. 1. நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறார். என்ன? இந்த பூனையுடைய விலை ரூ. 3000 அப்படிங்கிறார். சரி பரவாயில்ல, இது ஒரு நல்ல லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை ரூ. 1 பூனையை ரூ. 3000 காசை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. இவர் அந்த காசை வாங்கிட்டு வரார். வீட்டுக்கார மாட்டை என்ன சொல்கிறார், நீ பசுமாடு விற்ற காசானா உண்டியில் போடணுங்கிற, இந்த பசுமாடு விற்ற காசு ரூ. 1, இதை கொண்டு உண்டியில் போடு. பூனை விற்ற காசு ரூ. 3000, இது பீரோவில் வை அப்படின்ட்டார். இப்போ அவருடைய கணக்கு என்ன, மாடு விற்ற காசை உண்டியில் போடணும். மாடாக விற்றுருந்தாருன்னா 3000 உண்டியலுக்கு போயிருக்கும், சுவாமி உண்டியலுக்கு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு கொண்டு ரூ. 1 உண்டியில் போட்டுடுறாங்க. ஒரு 10 நாள் ஆகுது. அவர் கடம்பரை காலமாக நடந்து போகிறார். நாய் கடிச்சிடுது அவரை. வைத்தியர்கிட்ட கொண்டு போகிறாங்க. வைத்தியர் சொல்கிறார், உங்கள் புருஷனுக்கு நாய் கடிச்சிடுத்து, ரூ. 3000 பணம் செலவாகும் அப்படிங்கிறார். இப்போ அந்த பீரோவில் இருந்த ரூ. 3000 பணம் நேராக டாக்டர் கைக்கு வருது. மேலே இருந்து இறைவனும் கீழே இருந்து அந்த பூனையும் சிரிக்குதான் அப்படின்னு ஒரு கதை. சுவாமிக்கு கொடுக்கணும்னா சுவாமிக்கு கொடுத்துருங்க தயவு செய்து. ஏன்னா வேண்டுதலும் நாம் கண்ணாமனான்னு வேண்டிக்கப்படாது. நம்ம சக்திக்கு உட்பட்டு சுவாமிகிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. சுவாமி நம்மளை, அதான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல மனசோட தூய அன்போட சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது உடனே பலிதமாகும். சுவாமி எதிர்பார்க்கறது அன்பை மட்டும்தான். அன்பான பக்தியை கொடுங்க. நீங்கள் 10,000 கொடுத்தாலும் அதை முழு அன்போடு கொடுங்க. ஆகிய இறைவனிடத்தில் பக்தியை நிறைய செலுத்தி சந்தோஷமாக இருந்து இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு எப்பொழுதும் அருளக்கூடியதான சிவபெருமானுடைய சரணாகதை அடைந்து இந்த புண்ணியல் பூமியில் வாழுமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.